வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ஆடி மாதத்திற்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஒரே பதிவில் பார்க்கலாம். ஆடி மாதம் சூரியனுடைய மாற்றம் கடக ராசிக்குள் பிரவேசிக்க இருப்பதே ஆடி மாதம். இந்த ஒரு தனித்துவமான சூரியனுடைய நிலையை மட்டும் அடிப்படையாக வைத்து பலன்களை எடுக்கும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய மற்ற கிரக மாற்றங்கள் ஆடி மாதம் 9ஆம் தேதி ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருந்த நிலையிலிருந்து சுக்கிரன் கிரகம் மிதுன ராசிக்கு மாற இருக்கிறார். அதற்கு பிறகு ஆடி மாதம் 12ஆம் தேதி சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து நீண்ட நாட்களாக தொல்லையை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு மாற்றம் அடைகிறார். இந்த இரண்டு கிரக மாற்றமும் சூரியனுடைய அமர்வு கடகத்திலும் இருக்கக்கூடியது முக்கியமான மாற்றங்களை கொடுக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு இவர்களுக்கு அற்புதமான தொழில் வளர்ச்சி, அற்புதமான லாபம், எப்பொழுதுமே தொழில் லாபமும் தொழில் வளர்ச்சியும் இவர்களுக்கு ஒரு நல்ல நிலையில் தொடர்ந்து காட்டப்படுகிறது. ஆனாலும் வாழ்க்கை துணைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஏற்றமான நிலை. வாழ்க்கை துணை வீடு 7ஆம் வீடாகிய துலாம் ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமரக்கூடிய திக்பல சூரியனாக இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இவங்களுக்கு குழந்தைகளுக்கு அற்புதமான வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளுக்கு இருந்த தடையும் நீங்கும். வாழ்க்கை துணைக்கு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் ரொம்ப லாபமாக அமையும். சனி இந்த காலகட்டத்தில் வக்கரமாக இருப்பார். சிறிது பொறுமையாக தொழில் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஒரு ஸ்ட்ராங்காக பிடித்து கொண்டு புதிய விஷயங்களில் கொஞ்சம் முடிவெடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் கண்டிப்பாக பிஸியாக இருக்கக்கூடிய அளவிற்கு தொழில் லாபம் திருப்தியாகவே இருக்கும். சோம்பல் இல்லாமல் இருப்பதற்கு ஓரளவிற்கு அக்கறை காட்ட வேண்டும். பணி மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இந்த செவ்வாயுடைய மாற்றம் 6ஆம் வீட்டில் வந்து அமர்ந்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் சாதகமான காலகட்டமாக இருக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய், 8ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீடாகிய கன்னியில் இருக்கும் பொழுது அற்புதமான வேலை மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் கடன்கள் கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. பழைய கடன்களை அடைத்துவிட்டு புதிதாக சில கடன்கள் வாங்கி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு தொழிலை ஓரளவிற்கு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லலாம். இருந்தாலும் முடிவுகளில் சற்று கவனம் தேவை. தந்தை ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் காட்ட வேண்டும். உணவில் கவனம், உடற்பயிற்சியில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமரக்கூடிய சூரியன் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலையாகவே இருக்கும். 2ஆம் வீட்டில் இணையக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன் ஓரளவிற்கு வருமானத்திற்கு ரொம்ப சாதகமான பலன்களை கொடுப்பார். பணியில், வெளியில், குடும்பத்தில் பேசும் பொழுது ரொம்ப நிதானமாக பேச வேண்டும். 2 ரொம்ப கான்ட்ரடிக்டரியான கிரகங்கள் குருவும் சுக்கிரனும் இணைந்து வாக்குஸ்தானத்தில் இருப்பது, பேச்சில் ரொம்ப நிதானமாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 5இல் இருக்கக்கூடிய செவ்வாய் குழந்தைகளுக்கான சில விரயங்களை கொடுக்கலாம். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது கிரகம் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தொடர்ச்சியாக காட்ட வேண்டும். சனி வக்கரமாக இருப்பதனால் தொழில் பிஸியாக இருப்பது, பணிச்சுமை ஓரளவிற்கு உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பது. தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் இல்லை பணியில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பணிச்சுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்வில் ஓரளவிற்கு அக்கறை எடுத்துக்கொண்டு விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் ரிஷபராசியினருக்கு பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய ஏற்படும். பணி கண்டிப்பாக முன்னேற்றமாக இருக்கும். தொழிலிலும் நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆனால் பணிச்சுமை நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு நிலை. குழந்தைகளுக்கு வளர்ச்சியான நல்ல நிலை கண்டிப்பாக ஏற்படும். குழந்தைகளுக்கான சில விரயங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலையாக இந்த ஆடி மாதம் ரிஷப ராசிக்கு காட்டுகிறது. அடுத்தது மிதுன ராசிக்கு இந்த ஆடி மாதம் சூரியன் 2ஆம் வீடாகி வாக்குஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். சற்று பேச்சில், உணவில் நிதானம் தேவை. யாரிடமும் பேசும் பொழுது சற்று அக்கறையாக பேசுவது, பொறுமையாக பேசுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள். 12ஆம் வீட்டில் இருந்த சுக்கிரன் கிரகம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மாறுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். விரயங்கள் குறையும். மனதில் ஒரு தெளிவு, தைரியம், ஒரு மகிழ்ச்சியான நிலை. 5 கூடிய சுக்கிரன் ராசியில் அமர்வது ஒரு நல்ல நிலை. 4ஆம் வீட்டிற்கு செவ்வாய் மாறுவது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில், உங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் தாயாருடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் மிதுன ராசி நண்பர்கள் சரியாக பார்த்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ராகுவினாலும் அற்புதமான நன்மை. வக்ரச்சனி உங்களுக்கு 9ஆம் வீட்டோடு சிறிது தொடர்பாக இருப்பதனால்
தந்தை ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிதுன ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடக ராசி நண்பர்களுக்கு அவங்களுடைய ராசியிலேயே சூரியன் அமரப்போகிறார். கண்டிப்பாக இது ஒரு என்ன சொல்றதுன்னா மூட் ஸ்விங்ஸ் அதிகம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சனி கிரகம் வக்கரமான நிலையில் அஷ்டமஸ்தானத்தில் 2 கிரகங்கள் இருப்பது போல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்து கொண்டே இருப்பது போல தோன்றலாம். கொஞ்சம் நீங்கள் நிதானித்து சுதாரித்து விட்டால் இதை நீங்கள் எளிதில் கடந்து விடலாம். குருவினுடைய அமர்வு உங்களுக்கு மிகுந்த சாதகமான பலனை கொடுக்கிறது. ஆடி மாதத்தில் மாறக்கூடிய சுக்கிரன் கிரகமும் 12இல் இணைவது குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் இருந்து கொடுத்த ட்ரபிள் எல்லாம் உங்களுக்கு குறைந்து விடும். ஆனால் உங்களுக்கு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸை தவிர்ப்பது ஒரு பாதுகாப்பான நிலை. ஸோ வெளியிலிருந்து பிரச்சனைகள் வராது. உங்களுக்குள்ளே ஈகோ கிளாஷ் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். குழந்தைகளுக்கு வருமானம், வளர்ச்சி, லாபம் இதெல்லாமே கடக ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். ஏனென்றால் கடகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு கடந்த பல நாட்களாக தன்னுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை நினைத்த ஒரு மனக்கவலையாக இருந்திருக்கலாம். இந்த ஆடி மாதம் செவ்வாயுடைய மாற்றம், முக்கியமாக ஆடி 12ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் கிரகம் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிகுந்த லாபத்தையும் பணியில் ஏற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கிறார். இது உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும். மற்றபடி குடும்ப வாழ்வில் சிறிது அக்கறை, உணவில் சற்று அதிக கவனமாக சரியான உணவை சாப்பிடுவது ஒரு ஆரோக்கியத்திற்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஆடி மாதம் பலன்கள் பார்க்கலாம். சிம்ம ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் உங்களுக்கு 12ஆம் வீடாக இருக்கக்கூடிய கடக ராசிக்கு போய் அமரப்போகிறார். ஸோ உங்களுடைய ராசிநாதன் சில விரயங்களையும் பிரயாணங்களையும் அதிகமாக செய்வதற்கு உங்களை தூண்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சுக்கிரனுடைய மாற்றம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்திருப்பது முயற்சிகளுக்கு வெற்றி. நீண்ட நாட்களாக தடங்கலாக இருந்த பல விஷயங்கள் முயற்சிகளுக்கு அற்புதமான பாசிட்டிவான வளர்ச்சியையும் அடுத்த கட்ட வளர்ச்சியையும் அடையக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும். தொழில் லாபம், வருமானத்தில் உயர்வு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மெட்டீரியல் விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக, தொழிலுக்கான புதிய விஷயங்கள், தொழிலுக்கான விஷயங்களுக்கு வெற்றி, தொழிலுக்கான கடன்கள் வாங்கி அடுத்த கட்ட வளர்ச்சி இதெல்லாமே சிம்மத்திற்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கிறது. சனியுடைய வக்ரம் திருமண வாழ்வில் மட்டும் சிம்ம ராசி நண்பர்கள் மிகுந்த அக்கறையுடன் கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் கண்டிப்பாக முயற்சி செய்து சமாளித்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தை கடக்க முடியும். ஏனென்றால் 8இல் இருக்கக்கூடிய சனி வக்ரமாகி 7ஆம் வீட்டில் ராகுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இணைவாக காட்டுவது, ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது கிரகம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு புரியாத ஒரு மனக்குழப்பத்தினால் அதிக கோபத்தை வெளிப்படுத்தலாம். ஸோ இது இந்த வாழ்க்கைக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்வில் மிக மிக அதிக அக்கறையுடன் இருப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு ஆடி மாதத்தில் கன்னி ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானமாகிய கடகத்தில் சூரியன் அமர்கிறார். முக்கியமான ஒரு கிரக இணைவு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆடி மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு மாறுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள். பாக்யாதிபதி 10இல் அமர்வது தொழில் ரீதியிலான நல்ல வளர்ச்சிகள், தர்ம கர்மாதிபதி யோகம், அதனால் ஓரளவிற்கு விரயங்கள் குறைந்து லாபம் பெருகக்கூடிய நல்ல நிலை. ஆனால் வாழ்க்கை துணையுடைய மனநிலையில் அடிக்கடி எரிச்சல் தோன்றலாம். திருமண வாழ்வில் ரொம்ப அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டிய நிலை கன்னி ராசி நண்பர்களுக்கும் இந்த ஆடி மாதத்தில் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான ஒரு கிரக மாற்றமாக இந்த ஆடி மாதத்தில் கன்னி ராசியினருக்கு ஒரு ஆகாத கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ஆடி 12ஆம் தேதி உங்களுடைய ராசியில் அமர்கிறார். உங்களுக்கு 8-3 ஆதிபத்தியம், அந்த ரெண்டுமே ரொம்ப தொல்லையான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆதிபத்திய பாவியாகிய இந்த செவ்வாய் கிரகம் ராசியில் அமர்வது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் சரியாக ஹேண்டில் செய்ய வேண்டும். வாழ்க்கை துணைக்கு விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம், இல்லைன்னா அவர்களுக்கு மருத்துவ விரயங்களாக சில நிலை ஏற்படலாம். கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்களும் சிம்மராசி நண்பர்களும் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கான விஷயங்களை ரொட்டீனாக செய்து கொண்டு திருமண வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு நேரடியாக 10ஆம் வீட்டில் அமரக்கூடிய சூரியன் திக்பலமாக இவர்களுக்கு மாறுவார்கள். தொழில் ரீதியிலான பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக
இந்த துலாம் ராசி இந்த ஆடி மாதத்தில் நன்மைகளை அடைய இருக்கிறது. 6க்குடைய குருவும் 9ல் அமர்ந்து ராசியை பார்ப்பது பிரமாதமான பணி வளர்ச்சி. பணியே இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வேலை பெரிய வருமானத்தோடு ஒரு பெரிய அங்கீகாரத்தோடு நல்ல இடமாற்றத்துடனும் கூடிய நல்ல வேலையாக கிடைக்கும். மேலும் சுக்கிரனுடைய மாற்றமும் ஆடி மாதம் 12ஆம் தேதி செவ்வாயுடைய மாற்றமும் இருப்பது இவர்களுக்கு ஓரளவிற்கு நல்ல பலன்கள். ஆனால் சிலர் பணிக்காக திருமண வாழ்விலிருந்து பிரிந்து சென்று கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வேறு இடத்தில் வசிக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த செவ்வாயுடைய அமர்வு கன்னியில் இருப்பது துலாம் ராசிக்கு ஒரு பலனை காட்டுகிறது. ஆனால் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்து நகர்ந்து 9ஆம் வீட்டிற்கு மாறுவது அற்புதமான நன்மைகளை கொடுக்கும். சற்று நிதானமாக யோசிப்பது, புதிய முடிவுகளில் சற்று பொறுமையாக நீங்கள் முடிவெடுப்பது, அவசரம் தவிர்ப்பது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ராகு 5க்கு 5 என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் 2 கான்ட்ரடிக்டரியான குரு சுக்கிரன் இணைவு புதிய முடிவுகளை அவசரமாக எடுப்பதை தவிர்ப்பது, காதல் தொடர்பான விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, படிப்பிற்கான புதிய அட்மிஷன்ஸ் வாங்கக்கூடிய மாணவர்களாக இருப்பவர்களும் சிறிது பொறுமையாக அந்த படிப்பை சூஸ் பண்ணுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசியினருக்கு இந்த ஆடி மாதம் என்ன பலன்கள்? இவர்களுக்கு பாதக வீடாக வரக்கூடிய 9ஆம் வீடு அதுவே பாக்கிய வீடு. ஆனாலும் இந்த 9ஆம் வீட்டில் அமரக்கூடிய சூரியன் தந்தையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நேரடியாக ஒரு தொல்லையை கொடுக்கலாம். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் மறைகிறார். ஸோ இவங்களுக்கு எல்லா பக்கமுமே சிறிது அக்கறை அதிகம் காட்ட வேண்டிய பலன்கள். இதில் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. சிறிது அதிகமான கவனத்துடன் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கையாள வேண்டும். 5ல் இருக்கக்கூடிய ராகு 5ல் இருக்கக்கூடிய சனி கிரகம் வக்ர நிலையில் 4ஆம் வீட்டில் ராகுவோடு தொடர்பாக இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. வாழ்க்கை துணையுடைய தொழில் ரீதியிலான டிராஸ்டிக் சேஞ்சஸ் நிறைய நடக்கலாம். அவர்கள் திடீரென்று கணவன் மனைவி பணிக்காக பிரிந்து இருக்கக்கூடிய நிலை விருச்சிக ராசிக்கும் ஏற்படலாம். இது ஒரு நல்ல சுபமான பிரிவாக, பணிக்கான பிரிவாக இருப்பது ஒரு நல்ல நிலை மட்டுமே. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விருச்சிக ராசியினர் உங்கள் வாழ்க்கை துணைக்கோ இல்லை உங்களுக்கோ ஒரு வேறு இடத்திற்கு பணி மாற்றம் கிடைத்தால் இதை எடுத்துக்கொள்ளலாம். விருச்சிக ராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தந்தையாரோடு நேரடியாக பிரச்சனை வந்தாலும் அதை சரியாக பராமரித்து கொண்டு போக வேண்டும். குழந்தைகளுடைய மனது ரீதியிலான விஷயங்களிலும் ஸ்ட்ரெஸ் இன்னும் குறைந்த பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையாகவே 5க்கு 5ஆக இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள சூரியன் காட்டுகிறது. அவர்களையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டும். திருமண வாழ்வையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். விருச்சிக ராசியினருக்கு நிறைய எல்லா சேலஞ்சஸும் எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் ஈக்குவலாக இருப்பது போல ஒரு நிலை. பொறுமை உங்களுக்கு உதவும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு 8ஆம் வீட்டில் மறையக்கூடிய சூரியனாக இருக்கிறார். இந்த கடக ராசியில் அமரக்கூடிய சூரியன் தனுசு ராசிக்கு நேர் 8ஆம் வீடு. ஸோ சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடியவர், தந்தைக்கு காரகன். இவர்களுக்கு தந்தை ஸ்தானத்திற்கும் உடையவராக வரக்கூடிய 9ஆம் அதிபதி. இவர் 8ல் மறைவது தந்தை திடீரென்று வெளியூர் வெளிநாடு போன்ற ஒரு நிலைக்கு பிரயாணப்படலாம். நீங்கள் தந்தையை விட்டு வேறு இடத்திற்கு பிரிந்து செல்லலாம். ஒருவரை ஒருவர் மிஸ் பண்ணக்கூடிய நிலை போல இருக்கலாம். ஆனால் 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் வீட்டில் அமர்வது வாழ்க்கை துணைக்கும் திடீரென்று சில இடமாற்றங்கள், சில வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போன்ற நிலை இருப்பதனால் அவர்களுடனும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிலை. குடும்பத்தில் நடக்கக்கூடிய சூழலுக்கும் மாற்றங்களுக்கும் ஏற்றார் போல அனுசரித்து எல்லோரும் கோஆப்ரேட் செய்து அந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு 5 குடையவர் உங்களுக்கு 10ல் இருப்பது பிரமாதமான தொழில் வளர்ச்சி. ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலிலிருந்து அடிஷ்னலான சில தொழில்கள் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பாக இது அமையும் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சி, பிரமாதமான வருமான உயர்வு, பணி ஏற்றம் இதெல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் திருமண வாழ்வில் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில், பேச்சில், உணவில் இதெல்லாம் சற்று கவனம் தேவை. புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது ஓவர் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஹேண்டில் செய்யக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் எடுக்கக்கூடிய சூழலாக வரும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு புது விஷயமாக இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது மட்டுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தது மகர ராசியினருக்கு இந்த ஆடி மாதம் நேர் 7ஆம் வீடாக வரக்கூடிய கடகத்தில் சூரியன் அமர்கிறார். இந்த சூரியன் இவங்களுக்கு அஷ்டமாதிபதி தன் வீட்டிற்கு பின்னால் விரைய வீட்டில் 7ல் அமர்வது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ இதை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக உணவு ஸ்தானத்தில் உள்ள ராகு வக்ர சனியினால் 2ஆம் வீட்டில் 2 ஒரு மெலிஃபிக் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சனி ராகு இணைவு
உணவினால் அதிக பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப கவனமாக உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 5லிருந்து சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு மாறுவது பணி ரீதியிலான பெரிய வளர்ச்சிகளையும் லாபங்களையும் கொடுக்கும். ஆனால் குழந்தைகளுக்கும் இது வருமான உயர்வையும் ஒரு அற்புதமான பணி ரீதியிலான நன்மைகளையும் கொடுக்கும். ஆனால் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மன ரீதியிலான விஷயங்களுக்கு சரியான சமயத்தில் முடிவுகளை எடுக்கக்கூடிய கிளாரிட்டி சிறிது மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பாக இது மாறும். தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளும் பணி ரீதியிலான மாற்றங்களும் ஏற்பட்டால் நீங்கள் 1-2 பேரை கலந்து பேசி பொறுமையாக முடிவுகளை எடுப்பது மகர ராசிக்கு மிகுந்த நன்மையாக இருக்கும். மேலும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன பலன்கள்னு பார்க்கலாம். இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் அமர்கிறார். இவங்களுக்கும் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதி 6இல் மறைகிறார். ஸோ இது பணி ரீதியிலான பிரிவாக இருக்கலாம். சிலருக்கு மருத்துவ விரயங்களாக, கும்பத்தினருடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு மருத்துவ விரயமாக சில விஷயங்கள் ஏற்படலாம். கும்பராசியினருக்கு 5ஆம் வீட்டில் ஏற்படக்கூடிய குரு சுக்கிரன் இணைவு ஒரு நல்ல நிலை. உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தினால் இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய பணி ரீதியிலான சில மாற்றங்களினாலும் இது இருக்கலாம். திடீரென்று வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் தொடர்பான பணி ஏற்றம், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கலாம். ஆனால் வாழ்க்கை துணை ஆரோக்கியம், திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷினால் சில பிரிவினைகள் வராமல் இருப்பதை சரிபார்த்து கொள்வது, இதிலெல்லாம் சற்று அதிக அக்கறை காட்ட வேண்டும். செவ்வாய் கிரகம் ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மூலியமாக பெரிய சிக்கலை உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், புது வேலையை எடுத்துக்கொள்வது, புதிதாக பணியை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எக்ஸ்பான்ஷன் செய்வது, எந்த முடிவாக இருந்தாலும் 1-2 முறை யோசித்துவிட்டு ஒரு சிலரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். மீன ராசியினருக்கு ஆடி மாதம் என்ன பலன்கள்? 5ஆம் வீடாக வரக்கூடிய கடக ராசியில் அமரக்கூடிய சூரியன் கிரகம் புத்தியில் ஒரு திடீரென்று ஒரு பிரைட்டான ஒரு கிளாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். சில சமயங்களில் நிறைய இரிட்டேஷனும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். கண்டிப்பாக தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தையும் அதிக அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும். மீன ராசிக்கு ஆகாத கிரகமான சுக்கிரன் கிரகம் தாயார் ஸ்தானமாகிய 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம் அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஆடி 12ஆம் தேதி குடும்பஸ்தானத்திற்குடைய பாக்கியஸ்தானத்திற்குடைய செவ்வாய் கிரகம் உங்களுக்கு நேர் 7ஆம் வீட்டில் வந்து அமர்வது கண்டிப்பாக திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையுடைய மனநிலையில் சில எரிச்சல்கள், இரிட்டேஷன்ஸ் இருப்பதனால் ஒருவருக்கொருவர் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 6க்குடைய சுக்கிரன் 5ஆம் வீட்டில் அமர்வது குழந்தைகளுக்கு உஷ்ணம் தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். தாய் ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய மனநிலை, உங்களுடைய ஆரோக்கியம், குழந்தைகளை பார்த்துக் கொள்வது, நிறைய பொறுப்புகளை மீன ராசியும் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய நிலையாகவே இருக்கிறது. மேலும் ஆன் டாப் ஆஃப் தீஸ் திங்ஸ் இவங்களுக்கு 7.5 சனியுடைய ஒரு அதிகபட்ச ஆளுமையில் இருப்பதனால் கொஞ்சம் மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி கொண்டு தைரியமாக இருந்தாலே, எல்லா விஷயங்களையும் பதட்டப்படாமல் இருந்தாலே உங்களுக்கு எளிதில் சமாளிக்கக்கூடிய நிலையாக இது மாறிவிடும். நன்றி நண்பர்களே. இதுதான் ஆடி மாதம் நடக்கக்கூடிய பலன்கள். மேஷம் முதல் மீன ராசி வரை 12 ராசிகளுக்கும் இங்கே நம்ம பார்த்து விட்டோம். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.